ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா பாரதத்தை மீட்கிறதுக்காக வந்திருக்கிறார். பாரதவாசிகளை ராவணனுடைய ஜெயிலிருந்து துக்கதாமத்திலேருந்து மீட்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ அதுக்கு குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கிறீங்க. கேள்வி. ஸோ இது மிக உயர்ந்த குறிக்கோள் இல்லையா, பாரதத்தை மீட்கிறதுன்றது. இதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தடையாக வருது. அது என்ன தெரியுமா? கொஞ்சம் கூட ஏதாவது இச்சைகள் ஆசைகள் இருக்குது அப்படின்னா பற்றற்ற உள்ளுணர்வு இல்லாமல் போயிடுது. அதனால் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், ருசியாக உணவு சாப்பிடணும்னு புத்தி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இது நம்ம ஒரு உயர்ந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதை அடையிறதுக்கு இது தடையாயிடுது. ஸோ அதனால் குழந்தைகளே, வனவாசத்தில் இருங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் மறக்கணும். இந்த சரீரம் கூட நினைவில் இருக்கக்கூடாது இல்லையா? இந்த கலியுகத்துடைய எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னும் போது, கலியுகத்துடைய ருசியான உணவோ விதவிதமான ட்ரெஸ்ஸோ ஞாபகம் இருந்தால் எப்படி நீங்கள் போவீங்க? இல்லை, கலியுகத்திலே மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால்தான் நீங்கள் வனவாசத்தில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் கடையில் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்கிறது இல்லையா? கடையில் விதவிதமாக டேஸ்ட்டாக இருக்குது, வீட்டில் செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம வனவாசத்தில் இருக்கிறோம். 36 வகை உணவு அங்கே கிடைக்கும். இங்கே ஆசைப்பட்டிங்கன்னா அங்கே வர முடியாமல் போயிடும். ஸோ எந்த சரீரமும் ஞாபகம் வரக்கூடாது, இந்த சரீரமும் ஞாபகம் வரக்கூடாது. அதுக்கு தான் ஆத்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. இந்த பாரதம் அழிவற்ற கண்டம். இதோடைய உண்மையான பேரே பாரத கண்டம். ஸோ பின்னாடி தான் ஹிந்துஸ்தான்ற பேர் வந்தது. பாரதத்தை ஆன்மீக கண்டம்னு சொல்லலாம். இது பழமையான கண்டம். புது உலகத்தில் பாரத கண்டம் இருக்கும் பொழுது வேறு எந்த கண்டமும் கிடையாது. ஸோ புது உலகமாக பாரதம் இருக்கும் பொழுது அதுதான் உலகமாகவே இருந்தது, வேறு எந்த கண்டமும் கிடையாது. ஸோ முக்கியமான தர்மத்தவர்கள்னால் இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், தேவதைகளுக்கு அடுத்தபடியாக. ஸோ இப்போ நிறைய தர்மங்கள், நிறைய கண்டங்கள் உருவாயிடுச்சு. பாரதம் அழிவற்ற கண்டம். அதுக்கு தான் சொர்க்கம்னு சொல்கிறாங்க. புது உலகத்தில் புது கண்டம், ஒரு பாரதம் மட்டும்தான் இருக்கும். அந்த புது உலகத்தை படைப்பவர் பரமபிதா பரமாத்மா. அவர் தான் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா, ஹெவன்லி காட்ஃபாதர் சொல்கிறோம். இந்த பாரதம் அழியாத கண்டம். இதே பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு. அதனால தான் யாராவது இறந்துட்டால் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கம் எங்கேயோ மேலே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தில்வாலா கோயிலில் கூட வைகுண்டத்தின் சித்திரத்தை மேலே மேற்கூரையில் தானே காட்டியிருக்கிறாங்க. அதனால் மேலே இருக்கும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. இப்போ சொர்க்கமாக இல்லை, ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் இது யாருடைய புத்தியிலும் வர்றது கிடையாது. இப்போ இதே பாரத பூமி நரகமாக இருக்குது.
ஸோ இந்த விஷயம் கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அஞ்ஞானம். ஸோ ஞானம் மற்றும் அஞ்ஞானம் 2 இருக்குது. ஞானத்தை பகல்னும் அஞ்ஞானத்தை இரவுன்னும் சொல்லப்படுது. ஸோ பகலில் ரொம்ப பிரகாசமான வெளிச்சம், இரவில் கோரமான இருள், அதான் கலியுகம். ஸோ வெளிச்சம் அப்படின்னா பாரதத்துடைய மிக உயர்ந்த நிலைன்னு அர்த்தம். இருள்னா பாரதத்துடைய வீழ்ச்சின்னு அர்த்தம். மனிதர்கள் சூரியன் மறையிறத பார்க்கறதுக்காக கன்னியாகுமரி போன்ற நிறைய இடங்களுக்கு போவாங்க. அது எல்லைக்குட்பட்ட விஷயம். ஸோ இது எல்லைக்கப்பாற்பட்ட பகல் இரவு, பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு சொல்கிறோம். ஸோ பிரம்மான்றவர் பிரஜாபிதா இல்லையா? அப்போ கண்டிப்பாக அவர் பிரஜைகளின் தந்தையாகிறார். ஞானம்ங்கிற மைய சத்குரு கொடுக்கிறார். அப்போ தான் அறியாமைன்ற இருள் அழியுது. இந்த விஷயங்களெல்லாம் உலகத்தில் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது புது உலகத்துக்கான புது ஞானம். ஸோ அந்த புது உலகத்தை தான் ஹெவன் சொல்கிறோம். அங்கே போகணும்னா ஹெவன்லி காட்ஃபாதருடைய ஞானம் வேணும். ஏன்னா பாபாவை தான் நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர்னு சொல்கிறோம். அப்போ அவர் டீச்சர் ஆகிடுறார் இல்லை? டீச்சர் தானே ஞானத்தை கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபாதர் பதித்த பாவனராக இருக்கார். வேறு யாரையுமே பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை கூட சொல்ல முடியாது. எல்லோருக்கும் தந்தை அந்த ஒரு சிவபாபா தான். கிருஷ்ணர் ஒன்றும் எல்லோருக்கும் தந்தை கிடையாது. வேணா அவர் பெருசாகி கல்யாணம் பண்ண பிறகு அவருக்கு பிறகுற 2 குழந்தைங்களுக்கு அவர் அப்பா, அவ்வளோதான். ஸோ ராதாகிருஷ்ணரை இளவரசன் தான் சொல்லுவோம். எப்போ அவங்களுக்கு சுயமரமாகி கல்யாணம் ஆகுதோ அதுக்கப்புறம் அவங்க தாய் தந்தை ஆகிறாங்க. அதுவும் அவங்க குழந்தைக்கு தான். மற்றபடி அவங்க ஒன்றும் உலகத்தின் தந்தை பரமபிதான்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ உலகத்தின் தந்தை பரமபிதாவோ ஒரே ஒரு நிராகார தந்தையைத்தான் சொல்ல முடியும். அவரை தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, உலகத்தின் தந்தை சிவபாபா. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சிவபாபாவை சொல்ல முடியாது. அது பிரஜாபிதா பிரம்மாவை குறிக்குது. ஏன்னா அவரில் இருந்து வம்சாவளி ஆதி தகப்பன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அனைவருக்கும் தகப்பன் சிவபாபா, ஆதி தகப்பன் பிரம்மா பாபா. ஏன்னா அவர் மூலமாக வம்சாவளி வருது. ஸோ மற்றபடி சிவபாபாவோ இன்கார்போரியல் காட்ஃபாதர், அதாவது நிராகார தந்தை, உடலற்றவர், நிராகார ஆத்மாக்களின் தந்தை. இந்த நிராகார தந்தை சிவபாபா. நிராகார ஆத்மாக்கள் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது பக்தி மார்க்கத்தில் முறையிடுறாங்க. மேலே பரந்தாமத்தில் வெறும் ஆத்மா முறையிட போகிறது கிடையாது. உடம்பில் வரும்பொழுதும் சத்தியுகத்தில் முறையிட போகிறது இல்லை. ஏன்னா அங்கே துக்கம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் தான் துக்கம் வருது. அப்போ தான் முறையிடுறாங்க கடவுள்கிட்ட, காப்பாற்றுங்கன்ட்டு. ஸோ இந்த எல்லா புது விஷயங்களையும் நீங்கள் தான் கேட்குறீங்க. ஏன்னா இது எந்த சாஸ்திரத்துலேயும் கரெக்டாக இல்லை. நான் நேரடியாக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன். பிறகு இந்த ஞானம் ஃபுல்லாக மறைஞ்சிடும். மறுபடியும் தந்தை எப்போ வராரோ அப்போ தான் சரியான ஞானத்தை சொல்ல முடியும். குழந்தைங்களுக்கு நேரடியாக புரிய வச்சு ஆஸ்தி கொடுக்கிறார்.
ஸோ அதுக்கு பிறகு தான் சாஸ்திரங்கள்லாம் உருவாகுது துவாபரகத்திலேருந்து. ஆனால் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் 100% கரெக்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையான உலகமே முடிஞ்சு பொய்யான உலகமாக மாறின பிறகு அங்கே வெளிப்படுற சாஸ்திரம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? பொய்யான பொருள் தான் இருக்கும். ஏன்னா இறங்கும் கலை தான் நடக்குது. பிறகு சத்தியத்தின் மூலமாகத்தான் ஏறும் கலை ஏற்படுது. அந்த சத்திய ஞானத்தை இப்போ தான் பாபா சொல்கிறார். இந்த பக்தியை இரவுன்னு சொல்கிறோம். ஸோ இருட்டில் கால் தடுமாறி விழ வேண்டி இருக்கும் இல்லையா, வெளிச்சம் இல்லாததுனால. அந்த மாதிரி தான் மனிதர்கள் கடவுளை தேடி இருட்டில் அங்கேயும் இங்கேயும் தலையை முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கோரமான இருள். கடவுள் யார் எனக்கு தெரியாது, கடவுள் யார் எல்லா இடத்துலையும் இருக்கார், கடவுள் யார் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கார், கடவுள் யார் சுவாசம்தான் கடவுள், கடவுள் யார் சூரியன் தான் கடவுள். இப்படி ஊறப்பட்ட டெஃபினேஷன். அதான் கோரமான இருள் அப்படின்னு சொல்கிறார். மனிதர்களுக்கோ பாவம் எதுவுமே தெரியாது. ஸோ வாசலுக்கு வாசல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூரியன், அதாவது ஞானச்சூரியன் பாபா வந்திருக்கிறாரு. அங்கே அந்த ஸ்தூல சூரியன் உதிக்குது மறையுது, அதை குழந்தைங்க போய் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஞானச்சூரியன் சிவபாபா உதயமாக இருக்கிறத பார்க்கணும். பாரதத்துடைய உயர்வு மற்றும் வீழ்ச்சி இல்லை, இந்த ஞானச்சூரியனை பார்ப்பதன் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். பாரதத்தின் உயர்ச்சியை பார்க்க முடியும். ஸோ சன்செட்டில் சூரியன் கடலுக்குள்ளே மூழ்கிற மாதிரி தெரியுது இல்லையா, அந்த மாதிரி பாரதமே பகல் முடிந்த பிறகு மூழ்கி போயிடுது அஞ்ஞான இருளில். பாரதத்துடைய படகு மூழ்கி கீழே போயிடுது. பிறகு தந்தை தான் அதை மீட்கிறார். இது சத்யநாராயணன் கதையில் காட்டுறாங்க இல்லை, மூழ்கின படகு மீட்கிறாரன்ட்டு. நீங்கள் இந்த பாரதத்தை மீண்டும் மீட்கிறீங்க பாபாவோட சேர்ந்து. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயமெல்லாம் தெரியுது. மற்றவங்களையும் தெரிஞ்சுக்கோங்க வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறீங்க. புதிய படைப்பின் கண்காட்சி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறீங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்ற இல்லையா. புது உலகத்தின் கண்காட்சி. புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது இல்லையா, டைரெக்டாகவே வைக்கலாம். புது உலகம்னா எல்லா மதத்துலேயுமே அந்த வேர்டு இருக்குது, நியூ வேர்ல்ட் அப்படின்ட்டு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இலுமினாட்டிகள் தான் புது உலகத்தை உருவாக்குறாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கவாது வருவாங்க. ஸோ புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிற கண்காட்சி படங்கள் மூலமாக அதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுது. ஸோ அதனால் அதே பேரை நம்ம வைக்கும்போது நல்லது. புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது, அதாவது உயர்ச்சி அடையுது அப்படின்னு நீங்கள் காமிக்கிறீங்க, விளக்குறீங்க. கண்டிப்பாக பழைய உலகத்துடைய வீழ்ச்சியும் நடக்குது. அப்போ தான் மறுபடியும் உயர்வு ஏற்படும். அது எப்படி ஏற்படுது? பழைய உலகத்தின் வீழ்ச்சியின் மூலமாகன்னு காட்டுறீங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த பழைய உலகம் அழியிறதை நினைக்கக்கூடாது, புது உலகம் வருதுன்றதை தான் நினைக்கணும். அப்போ தான் பழைய உலகத்துடைய அழிவு உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. இது ஒரு கதை. ஆட்சியை அடையிறீங்க, அப்புறம் இழக்கிறீங்க. மகாபாரத கதை இது தான், பைபிள் கதை இது தான், குரான் கதை இது தான், ராமாயணம் கதையும் இது தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? சூரியவம்ச ராஜ்யம் இருந்தது. பிறகு சந்திரவம்ச ராஜ்யம் இருந்தது.
ஸோ சூரிய வம்சம் முடிந்த பிறகு சந்திர வம்சத்துடைய ராஜ்யம் ஸ்தாபனையாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களே சூரிய வம்சத்துலேருந்து அப்படியே சந்திர வம்சத்துக்கு ஆட்சி போகுது. ஸோ இவங்க கிட்டேருந்து ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஏணிப்படியை பற்றியெல்லாம் தெரியாது. இப்போ தான் இதெல்லாம் தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தங்க யுகத்திலேருந்து வெள்ளி யுகத்துக்கு போனீங்க. ஸோ படி இறங்கிட்டே வந்தீங்க. இது 84 பிறவிகளின் ஏணிப்படி. கண்டிப்பாக ஏணிப்படியில் இருந்து இறங்க வேண்டி இருக்குது, பிறகு ஏற வேண்டியும் இருக்குது. ஸோ பாரதத்தின் வீழ்ச்சி பற்றிய ரகசியமும் புரிய வைக்க வேண்டி இருக்குது. பாரதத்துடைய வீழ்ச்சி எவ்வளவு காலம் நடக்குது, பாரதத்துடைய உயர்வு எவ்வளவு காலம் நடக்குது. ஸோ அதனால் பாரதவாசிகளின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சியை பற்றி ஞான மனனம், அதாவது ஞான சிந்தனை செய்ய வேண்டி இருக்குது. மனிதர்களுடைய ஆர்வத்தை எப்படி தூண்டிவிடலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் ஆழமாக பதியும். பிறகு நீங்கள் அழைப்பு இதழ் கொடுக்கணும். சகோதரர்களே சகோதரிகளே வந்து புரிஞ்சுக்கோங்க, தந்தையை பற்றிய மகிமையை முதல்ல சொல்லணும். சிவபாபாவுடைய மகிமையை ஒரு போர்டில் எழுதி வச்சிருக்கணும். அவர் பதித்த பாவனர், ஞானக்கடல், தூய்மையின் கடல், சுகத்தின் கடல், சாந்தியின் கடல், செல்வங்களின் கடல், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், ஜகத் பிதா, ஜகத்தின் ஆசிரியர், ஜகத் பிதா, ஜகத் குரு. இவ்வளவு மகிமைக்குரிய அந்த சிவபாபா கிட்ட வந்து உங்களுடைய சூரிய வம்ச சந்திர வம்ச ஆஸ்தியை அடையுங்கள் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா மனிதர்களுக்கு தந்தையை பற்றி தெரிய வரும். ஸோ பக்தி மார்க்கத்தில் கடவுளுக்கு இத்தனை பேருன்ட்டு கோயிலில் எழுதி வச்சுருப்பாங்க. சிவனின் நாமங்கள், ஹரியின் நாமங்கள்னு உட்காந்து வேலை பண்ணிக்கிட்டு படிப்பாங்க. அப்போ கடவுளுடைய மகிமை எழுதலாம்ல. ஸோ தந்தையுடைய மகிமைக்கும் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமையும் தனித்தனியானது. ஸோ இது குழந்தைங்களுடைய புத்தியில் தான் இருக்குது. சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க நாள் முழுவதும் ஓடி ஆடி சேவை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய லௌகீக வேலை இருந்தால் கூட லீவு போட்டுட்டு வந்து இந்த சேவையில் ஈடுபட்டுறாங்க. ஏன்னா இது ஈஸ்வரிய அரசாங்கம். குறிப்பாக இதோடைய நினைவாக யெகோவாவின் சாட்சிகளில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்க வேலையை அப்படி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு. இது இல்லாமல் சனி ஞாயிறும் லீவு வேணும் அப்படின்னு. ஏன்னா இதுதான் மெயின் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. இது ஈஸ்வரிய அரசாங்கம். ஸோ குறிப்பாக பெண் குழந்தைங்க இந்த மாதிரி சேவையில் ஈடுபட்டுட்டாங்கன்னா நிறைய பேர் பாபாவுடைய அறிமுகத்தை பெற முடியும். சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுடைய பாலனையும் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா சிவபாபாவுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்குது. எந்த பண்டாராவில் இருந்து சாப்பிட்டாங்களோ அந்த பண்டாரா எப்போவுமே நிரம்பி தான் இருக்கும். கஷ்டம் துக்கம் எல்லாம் நீங்கி போயிடும். நீங்கள் சிவ வம்சத்தினர். ஸோ மற்றவர்களை சிவ வம்சத்தினர் வந்து பாபாவுடைய படைப்பு.
பபுல்நாத் அப்படின்னு பாபாவை சொல்கிறோம். ஸோ அது ரொம்ப இனிமையான வார்த்தை. அப்புறம் பாபு, அதாவது முட்களை மலராக்குபவர்னு அர்த்தம் பபுல்நாத்னா. அப்புறம் பாபுனா தந்தை. சிவன் மணமகனாகவும் இருக்கிறார். இது பைபிளில் கூட இருக்கும். சிவபாபாவுடைய மகிமையே தனி. நிராகாரமானவர் அப்படின்னு எழுதுறதன் மூலமாக அவருக்கு எந்த ஒரு ஆக்காரமும், அதாவது உருவமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ கடவுளோ மிகவும் அன்பிற்குரியவர், தி மோஸ்ட் பிலவெட் பாபா. அதனால் பரமப்பிரிய பரமபிதான்னு எழுதணும். இந்த நேரம் அஞ்ஞானிகளுடைய யுத்த மைதானமும் இருக்குது இல்லையா, சண்டையும் போட்டுட்ருக்குறாங்க. பிறகு நம்ம மாயையோடு சண்டை போடுற யுத்த மைதானமும் இருக்குது. இது சூக்ஷ்மமாக இருக்குது. மற்றபடி நம்ம மனிதர்களோடு சண்டை போடுறது கிடையாது. ஏன்னா சிவசக்திகள் அஹிம்சையாளர்கள்னு பாடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சித்திரங்களில் தேவிகளுக்கு கூட ஆயுதங்களை கொடுத்து அவங்க இம்சை செய்கிறதா காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் யோக பலத்தினால், அதாவது நினைவின் பலத்தினால் உலக அரசாட்சி அடையிறீங்க. மற்றபடி நீங்கள் எந்த ஆயுதமும் கையில் எடுக்கிறது கிடையாது. கங்கையுடைய பிரபாவம் ரொம்ப இருக்குது. நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். பக்தி மார்க்கத்தில் கங்காஜலம் கிடைச்சிதுன்னா முன்னேற்றமாகும்னு நினைக்கிறாங்க. அதனால் மறைமுகமான கங்கைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அர்ஜுனை நம்பி எய்தார், உடனே பூமியிலேருந்து கங்கை வெளிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கௌமுக்கு, அதாவது பசுவின் வாயிலிருந்து கங்கை வர மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா இது மறைமுகமான கங்கை வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திரிவேணியில் கூட சரஸ்வதியை மறைமுகமாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனிதர்களே நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், அப்பாவை மட்டும் நினைவு பண்ணணும், அவ்வளோதான். அப்பா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அப்பாவை நினைக்கும் போதே அவர் ஸ்தாபனை பண்ணுற ஆஸ்தியும் ஞாபகம் வந்துடும். குதா ஹெவனை ஸ்தாபனை பண்ணுறார், அதாவது கடவுள் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். உண்மையிலே இறைவனும் ஒருத்தர் தானே. இது வெவ்வேறு மொழியில் வெவ்வேறு பேரில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக அல்லாஹ்கிட்ட இருந்து அரசாட்சி, சொர்க்கத்தின் அரசாட்சி கிடைக்கும்னு புரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இங்கேயோ பாபா மன்மனாபவன் சொல்கிறார். பாபாவை நினைவு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஆஸ்தியும் ஞாபகத்துக்கு வரும். படைப்பவருடைய படைப்பு தான் சொர்க்கம். ராமர் நரகத்தை படித்தார்னு சொல்லுவாங்களா என்ன? நிராகாரமானவரான படைப்பு கர்த்தா யார் அப்படின்னு பாரதவாசிகளுக்கே தெரியல. நரகத்தை படைக்கிறது ராவணன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் தான் ராவணனை எரிக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தில் இந்த பக்தி மார்க்கத்தின் நாற்று எவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் ராவணனுடைய உருவத்தை கூட ரொம்ப பயங்கரமாக பெருசாக உருவாக்கி இருக்கிறாங்க. ராவணன் நம்முடைய எதிரின்னு சொல்கிறாங்க. பாபா தான் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். விஸ்தாரம் பெருசாக இருக்கும் பொழுது ராவணனுடைய சரீரத்தையும்
பெருசாக அமைக்கிறாங்க. இல்லை, ராவணன் வந்து விஸ்தாரமானவன், அதனால் ராவணனுடைய சரீரத்தை பெருசாக உருவாக்குறாங்க. சிவபாபாவோ ஒரு சின்ன புள்ளி, ஆனால் அவருடைய படத்தையும் லிங்கத்தையும் பெருசாக உருவாக்கிட்டாங்க. இல்லைன்னா பிந்துவுக்கு எப்படி பூஜை பண்ண முடியும்? கண்டிப்பாக பூஜாரி ஆக வேண்டி இருக்குது இல்லையா? அதனால் லிங்கத்தை பூஜை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வடநாட்டிலையும் இங்கே ரொம்பவே பெருசாகவும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆத்மாவுக்கு புருவ மத்தியில் பிரகாசிக்கிற அதிசய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. பிறகு 1000 சூரியனை விட அதிகமான பிரகாசம் எப்படி இருக்க முடியும் ஆத்மாவே பரமாத்மாவாக இருந்தால்? மற்றபடி ஆத்மான்னு வர்ணனை பண்ணுறாங்க, ஆனால் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஒருவேளை பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமாக இருக்கிறாருன்னா பிறகு எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவர் பிரவேசம் செய்ய முடியும்? அப்போ எவ்வளோ தவறான விஷயங்கள் பாருங்கள். ஸோ இதை கேட்டு மனிதர்கள் என்னவா ஆகிட்டாங்க, அவ்வளோ கரப்ட் ஆகிட்டாங்க. ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆத்மா மாதிரியே தந்தையுடைய ரூபமும் சின்ன புள்ளியாக இருக்குது. பூஜை செய்கிறதுக்காக பரமாத்மாவை கொஞ்சம் பெருசாக அமைக்கிறாங்க. பாருங்கள், கல்லுனால் எவ்வளோ பெரிய பெரிய சித்திரங்களை எல்லாம் உருவாக்குறாங்க. குகையில் பெரிய பெரிய பாண்டவர்களை காட்டி இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கல்வி. தொழில் வேறு, படிப்பு வேறு, ரெண்டும் தனித்தனி இல்லையா? பாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார், அதே மாதிரி தொழிலும் கற்றுக் கொடுக்கிறார். போர்டில் முதல்ல தந்தையுடைய மகிமை இருக்கணும், தந்தையுடைய முழு மகிமையை எழுதணும். ஏன்னா இது குழந்தைங்களுடைய புத்தியில் கூட வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப தான் வருது. ஸோ அதனால தான் மகாரதி, குதிரைப்படை, காலாட்படை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மற்றபடி நாம் ஒன்றும் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது கிடையாது. தந்தை இப்போ தான் குழந்தைங்களுடைய புத்தி போட்டு திறக்கிறார். ஏன்னா புத்தி காத்ரேஜ் போட்டுனால பூட்டப்பட்டு இருக்குது, யாராலையும் திறக்க முடியல தந்தையை தவிர. தந்தையை குழந்தைங்க சந்திக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி எப்பயாவது சந்திச்சிருக்கிறீங்களான்னு குழந்தைங்கள கேட்பார். இதே இடத்துல இதே நாளில் எப்போ சந்திச்சிங்கன்னு கேட்பாராம். அப்போ குழந்தைங்க சொல்லுவாங்களாம், ஆமாம் பாபா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வேறு யாருமே கேட்க முடியாது. அப்போ இது எவ்வளோ ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நடந்ததே நடக்கும்ன்றது. எவ்வளோ ஞானத்தின் யுக்திகளை பாபா புரிய வைக்கிறார். ஆனால் வரிசைக்கிரமமாக தான் தாரணை பண்ணுறீங்க. சிவபாபாவுடைய மகிமை தனி, பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய மகிமை தனி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பார்ட்டுமே தனி. ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தருடைய பார்ட்டு இருக்காது. இது அனாதி நாடகம், அதுவே தான் மறுபடி திரும்ப நடக்குது. நாம் எப்படி மூலவதனத்துக்கு போகிறோம், பிறகு எப்படி நம்ம பாகத்தை நடிக்கிறதுக்கு வரும் அப்படின்னு இப்போ உங்களுடைய புத்தியில் பதிஞ்சிடுது. ஸோ போகும்போது சூக்ஷ்மவதனம் வழியாக மூலவதனத்துக்கு போகிறீங்க, ஆனால் வரும்போது டைரெக்டாக வரீங்க. ஏன்னா சூக்ஷ்மவதனம் இருக்காது மேலேருந்து கீழே வரும்போது. ஸோ சூக்ஷ்மவதனத்துடைய சாட்சாத்காரம் ஒருபோதும் யாருக்குமே ஆகிறது கிடையாது.
ஏன்னா சூக்ஷ்மவதனத்தை பார்க்கணும், அந்த சாட்சாத்காரத்தை பார்க்கணுன்னு யாரும் தவம் செய்கிறது கிடையாது. ஏன்னா அதை பற்றி யாருக்குமே தெரியாது. சூக்ஷ்மவதனத்தில் யாராவது பக்தர் இருப்பாங்களா என்ன? ஏன்னா சூக்ஷ்மவதனத்தையே பாபா இப்போ தான் படைக்கிறார். சூக்ஷ்மவதனம் வழியாக போன பிறகு தான் புது உலகத்தில் வருவீங்க. இந்த நேரம் நீங்கள் சூக்ஷ்மவதனத்துக்கு போகிறதும் இங்கே வர்றதுமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு பாபாவோட நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு இருக்குது. இது உங்களுடைய பிறந்த வீடு. விஷ்ணுவை பிதான்னு சொல்ல மாட்டாங்க இல்லை, விஷ்ணு இருக்கிற சொர்க்கம் நமக்கு புகுந்த வீடு. ஸோ ஒரு கன்னிப்பெண் கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு போகும் பொழுது பழைய ட்ரெஸ் எல்லாம் பழைய வீட்டிலே விட்டுட்டு போயிடுவாள், எடுத்துகிட்டு போக மாட்டாள். அதே மாதிரி நீங்கள் இந்த பழைய உலகத்தையே விட்டுட்டு போகிறீங்க இல்லை, பழைய உலகத்தை பற்றி எல்லா சிந்தனையும் புத்தியிலேருந்து விட்டுறீங்க. அப்போ பாருங்க, சாது சந்நியாசிகளுடைய வனவாசத்துக்கும் உங்களுடைய வனவாசத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பார்க்குறது குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் எந்த பற்றும் கிடையாது. அவங்க பார்க்குறது காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பற்று. ஸோ நீங்களும் ரொம்ப ரொம்ப பற்றற்றவராக இருக்கணும். தேக அபிமானத்தை துண்டிக்கணும். ஸோ நல்ல விலை உயர்ந்த சேலை அணிஞ்சிங்கன்னா உடனே தேக அபிமானம் வந்துடும், நான் ஆத்மான்றது மறந்துடும். இப்போ நீங்கள் வனவாசத்தில் இருக்கிறீங்க. வனவாசம் மட்டும் இல்லை, வானப்பிரஸ்தமும் கூட இல்லை, ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். ஸோ வனவாசம்ன்றது காட்டில் இருக்கிறது, வானப்பிரஸ்தன்றது சத்தத்தை கடந்த நிலை, ஒரு வயோதிக நிலை. ஸோ சரீரத்தையே விட வேண்டி இருக்கும் பொழுது சேலையை விட மாட்டிங்களா என்ன? இல்லையா? இங்கே நாம் சரீரத்தையே விடுறதுக்கு வந்திருக்கிறோம், ஒரு சேலையை விட மாட்டிங்களா? ஸோ குறைஞ்ச தரமான சேலை கிடைக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு மனசு சுருங்கிடுது, என்ன எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, இதில் மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா குறைஞ்ச தரமான ட்ரெஸ்ஸு கிடச்சது நல்லதாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படணும். ஏன்னா நல்ல பொருள்னால் பாதுகாக்க வேண்டி இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த எதை அணிஞ்சிக்கிறது, எதை சாப்பிட்றது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட உயர்ந்த குறிக்கோளை அடையிறதுல தடையை ஏற்படுத்திடுது. இது பைபிளில் கூட இருக்கும். எதை உடுத்துவோம், எதை சாப்பிடுவோன்றதை பற்றி ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே மிக உயர்ந்த குறிக்கோள் இருக்குது. ஸோ கதையில் கூட சொல்கிறாங்க இல்லையா, இந்த கைத்தடியை கூட விட்டுடு அப்படின்னு கணவனுக்கு சொன்னாங்களாம். இந்த பழைய ட்ரெஸ்ஸு, பழைய உலகம் எல்லாமே முடிய போகுதுன்னு பாபா சொல்கிறார். அதனால் இந்த முழு உலகத்தில் இருந்தும் உங்கள் புத்தி யோகத்தை துண்டிக்கணும். இதுக்கு தான் எல்லையற்ற சந்நியாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சந்நியாசிகளும் எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க கூட காட்டில் இருக்கிறது கிடையாது, சிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட அவ்வளோ சக்தி இருந்துச்சு, இப்போ இறங்கிட்டாங்க இல்லையா? அதனால் இறங்குறவங்களுக்கு என்ன மகிமை இருக்கும்? ஸோ புது புது ஆத்மாக்கள் கூட கடைசி வரை அவங்களுடைய பாகத்தை ஏற்று நடிக்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அப்படி என்ன வலிமை இருக்க முடியும் கடைசி நேரத்தில் இல்லையா? நீங்களும் முழுசாக 84 பிறவி எடுக்கிறீங்க, அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நல்ல புத்தி வேணும். சேவையில் ஆர்வமுள்ள குழந்தைங்க சேவையின் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி பாபாவுக்கு சேவையில் அந்த துடிப்பு இருக்குதோ அதே மாதிரி ஞான கடலின் குழந்தைகள் கூட சந்தோஷமாக சொற்பொழிவு நடத்தணும்.
இதில் பயப்படலாம் கூடாது. நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, புத்தி மூலமாக எல்லையற்ற சந்நியாசம் பண்ணணும். இப்போ வீடு திரும்புறதுக்கான நேரம். அதனால் இந்த பழைய உலகம், பழைய உடம்பு, இதன் மேலெல்லாம் பற்று இல்லாதவராக ஆகணும். ஏன்னா இதை விட்டுட்டு போக போகிறோம் இல்லையா? பொண்ணு கூட பற்று இல்லாத மாதிரி வளர்ப்பாங்க அந்த காலத்தில், செல்லம் கொடுக்காம. அப்போ தான் புகுந்த வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக போவா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு புகுந்த வீடு சொர்க்கம். அதனால் இங்கே எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. நாடகத்துடைய ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தபடியே நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன்ற மகிழ்ச்சியில் இருக்கணும். இங்கத்த விஷயத்தில் உங்கள் கவனம் போகக்கூடாது. அதுதான் விலகி சாட்சியாக பார்க்குறதுன்றது. வரதானம்: பாப்தாதாவை தன்னுடைய துணைவனாக நினைத்து இரட்டை தூண்டுதலுடன் காரியம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: எந்த காரியம் பண்ணாலும் பாப்தாதாவை உங்களுடைய துணைவனாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இரட்டை தூண்டுதலோட காரியம் நடக்கும். நினைவும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? பாபா தாதா 2 பேரும் துணைவனாக இருக்கும்போது 2 பேரும் தூண்டுதல் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க டச் பண்ணுறதை வச்சு நீங்கள் காரியம் செய்வீங்க. இன்னொன்று, துணைவனாக இருக்கிறீங்கனாலே, துணைவனாக வச்சுருக்கீங்கனாலே அவங்க நினைவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நினைவும் ஈஸியாக ஆகிடுது. ஏன்னா யார் எப்போவுமே கூடவே இருக்கிறாங்களோ அவங்க நினைவு தானாகவே இருக்கும் தானே. ஸோ அதனால் இப்படிப்பட்ட துணைவன் இருக்கிறதுனால புத்தி மூலமாக நிரந்தரமாக சத்தியத்தின் தொடர்பு வைப்பீங்க. அதனால் சகஜ யோகியாகவும் ஆகிடுவீங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நமக்கு பக்கத்தில் 2 ஏஞ்சலை கடவுளை அனுப்பிச்சிருக்காரு, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்றுன்ட்டு. ஸோ அப்படி பாபா தாதா 2 பேர் நம்ம பக்கத்தில் துணைவனாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிரந்தரமாக சத்தியத்தோட மட்டும் தொடர்பு இருக்கிறனால ஈஸியாக சகஜ யோகி ஆகிடுவீங்க. மேலும் சக்திசாலியான தொடர்பில் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு இரட்டை தூண்டுதல் கிடைக்கிது. அதனால் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தான் அனுபவமாகும். ஏன்னா பாபா சொல்கிறார், நான் செய்கிறேன். உங்களுடைய நினைவு பாபாவோட மட்டும் இருக்குது. அந்த நேரம் பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய போகிறீங்க. இது பைபிளில் எப்படி இருக்குன்னா, கடைசியில் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த நேரம் உங்கள் வாயில் நான் வார்த்தையை போடுவேன் கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தூண்டுதல் இல்லை, நீங்கள் தைரியமாக போய் நில்லுங்க, மற்றதெல்லாம் பாபா பார்த்துக்குவார். ஸ்லோகன்: மாயாவுடைய பிரபாவம் கொஞ்சம் கூட உங்களுக்குள்ளே பிரவேசிக்க விடாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் மகாரதிகள் இல்லையா? அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும். அம்மா சாகிறத கூட உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது கொஞ்சம் கூட. அப்போ தான் நீங்கள் மகாரதிகள். அவ்யக்தேஸ்வரா, மகானாகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவு குணங்களை தாரணை பண்ணுங்க. இனிமை தான் பிராமண வாழ்க்கையுடைய மகான் தன்மை. எங்கே இனிமை இருக்குதோ அங்கே கண்டிப்பாக தூய்மையும் இருக்கும். தூய்மை இல்லாமல் இனிமை வர முடியாது இல்லை? மனசு தூய்மையாக இருந்தால் தான் அங்கே இனிமையே இருக்கும். எந்த அளவுக்கு, ஏன்னா தூய்மையாக இருக்கும்போது வர இனிமை தான் உண்மையான இனிமை இல்லையா? இல்லாட்டினா நடிப்பு. எந்த அளவுக்கு புத்தியில் பாபாவின் போதையும் ஆஸ்தியின் போதையும் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய செயலில் பணிவும் உங்கள் வார்த்தையில் இனிமையும் இருக்கும் இல்லையா? நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருந்தால் அதற்கேற்ற பணிவும் இனிமையும் இருக்கும்.
இப்படி போதையில் இருக்கிறதன் மூலம் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது இல்லையா. நான் இனிமையான உலகத்தின் இனிமையான ராஜாவாகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற போதையில் இருந்தால் பணிவாக இருப்பீங்க, இனிமையாக இருப்பீங்க, நஷ்டத்தை ஏற்படுத்துகிற எந்த காரியமும் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் வெற்றி அடையக்கூடியவராக இருப்பீங்க. வெற்றி அடையக்கூடியவர்னால் யார்? சுயம் எப்பொழுதும் பணிவாக, பொறுப்பானவராக, ஒவ்வொரு விஷயத்திலும் குணத்தை கிரகிக்கக்கூடியவராக, இனிமையானவராக தன்னை மாற்றிக்கிறவர். அவர் தான் வெற்றி அடையக்கூடியவர் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் பணிவாக இருப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, மற்றவர்கள்கிட்ட இருந்து நல்ல குணங்களை கிரகிப்பாங்க, எப்போவுமே இனிமையாக இருப்பாங்க. ஸோ இனிமை பணிவு இரட்டை கவசம் நமக்கு. அதுக்கு பாபா மற்றும் ஆஸ்தியின் போதை இருக்கணும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.